அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறையில் நடிகர் ராஜேஷின் உடல் ரஷ்ய நாட்டு முறைப்படி அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. ராஜேஷின் அம்மா, அப்பா மற்றும் மனைவி ஆகியோரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள கல்லறையிலேயே அவரது உடலும் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்போம். சிவபிரகாஷ், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கிறார். வணக்கம். நடிகர் ராஜேஷ் அவர்களது உடலானது தற்போது நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக இங்கு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லறை தோட்டத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. தற்போது அவரது உடலை அடக்கம் செய்வதற்கான பணிகளை இங்கே அவரது குடும்பத்தினர் தற்போது செய்து வருகின்றனர். நடிகர் ராஜேஷை பொறுத்தவரையிலும் அவர் ஏற்கனவே தனக்காக ஒரு கல்லறையை கட்டி வைத்திருந்தார் என்பது ஏற்கனவே அவர் மூலமாக நாம் அறிந்த ஒரு விஷயம். அந்த வகையில் இன்று அவர் கட்டி வைத்திருந்த அந்த கல்லறையானது இன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த கல்லறையின் அடிப்பகுதியில் அவரது ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த அவரது தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரது உடல்கள் இருக்கின்றன. இந்நிலையில் அதற்கு அவர்களது உடல்களுக்கு மேலே ஒரு சிறிய இடம், அதாவது இவரது உடலை வைக்கக்கூடிய அந்த காஃபின் என்று சொல்லக்கூடிய அந்த சவப்பெட்டியை வைப்பதற்கான இடம் வரையிலும் விட்டுவிட்டு அதற்கு மேலாகவே அவரது மனைவியின் உடலானது ஏற்கனவே இங்கு புதைக்கப்பட்டிருந்தது. தற்போது அவரது உடலை புதைப்பதற்காக அவரது உடல் வைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த இடம் மற்றும் சமாதியின் அந்த அடிப்பகுதியிலிருந்து திறக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி திறக்கப்பட்ட பகுதி வழியாக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காஃபினை தற்போது இந்த இடத்திலிருந்து உள்ளே வைப்பதற்கு பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றன. அப்படியே அவரது அந்த சவப்பெட்டி உள்ளே செல்வதற்காக அங்கு ஏற்கனவே மரத்துண்டுகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மரத்துண்டுகள் உருளுவதன் மூலமாக அதன் மீது வைக்கப்பட்ட அந்த சவப்பெட்டி எந்த விதமான ஏற்கனவே அங்கு உள்ளே புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களது தந்தை மற்றும் தாய் மற்றும் மனைவி ஆகியோரது அந்த சவப்பெட்டியை எந்த விதமும் தொந்தரவு செய்யாமல் மிக எளிதாக இவருடைய அந்த சவப்பெட்டியை உள்ளே வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த சமாதியில் திறக்கப்பட்ட அந்த பகுதியானது மூடப்பட்டுவிடும். அந்த வகையில் தான் தனது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஏற்கனவே நடிகர் ராஜேஷ் முடிவு செய்து வைத்திருந்தார். அந்த வகையில் தான் இன்று அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் இன்று இந்த கல்லறை தோட்டத்தை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக கூட இங்கு வந்து இந்த இடத்தில் அந்த கல்லறைகளை பார்த்துவிட்டு தான் செய்து வைத்திருந்த அனைத்து ஏற்பாடுகளும் அப்படியே இருக்கின்றது என்பதும், தனக்கு இந்த யோசனை எப்படி வந்தது, ஏன் வந்தது என்பது குறித்தும் கூட இங்க இருக்கக்கூடிய பணியாட்களிடம் அவர் இருந்து பேசிவிட்டு தான் சென்றிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 43 வருடங்களாக பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளர் கூட அவரது அம்மா மற்றும் அப்பா ஆகியோரையும் நான் தான் புதைத்தேன், ஆனால் இன்று அவரையே புதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. ஆனால் இதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள சொல்லும்படி அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டு தான் சென்றார். எனவே அவர் திட்ட பணிகளை இன்று நான் கடைசியாக செய்து முடிக்கப் போகிறேன் என்றும் கூறுகிறார். அந்த அளவிற்கு அனைத்து மக்களிடமும் எளிதாக பழகக்கூடிய ஒரு நபராகவும் நடிகர் ராஜேஷ் இருந்திருக்கிறார் என்பதுதான் இன்று அவரது மறைவை கேட்டு பல இடங்களில் இருந்தும் வரக்கூடிய அந்த அஞ்சலி செய்திகளையும் அதுவும் அவரது இறுதி அவருக்கு மரியாதையை செலுத்துவதற்காக பல இடத்திலிருந்து வரக்கூடிய மனிதர்களையும் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. நன்றி சிவபிரகாஷ், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.